வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அடுத்த முதல்வர் இவரா? ஷாக் கொடுத்த கருத்து கணிப்பு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்போது சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் என்கின்ற அமைப்பு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ள தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்பு நடத்தியது. கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் ஜூலை 17ஆம் தேதி வரை 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அரசியல் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வில் ஆய்வாளர்கள், உதவியாளர்கள், 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள், பயிற்சி மற்ற பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு அனைத்து பகுதிகளிலும் சுமார் 70,922 பேர் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசு மற்றும் அவரது குழுவினர் சென்னை பத்திரிகையாளர் வைத்து வெளியிட்டுள்ளார். அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வாய்ப்பிருப்பதாகவும் 77.83% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி 73.30%துடன் இரண்டாவது இடத்திலும், உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக 67.99% பேரும், பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை முதல்வராக 64.58% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தமிழக அரசியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தவுள்ளவர் என எதிர்பார்க்கப்படும் விஜய் முதல்வராக 60.58% பேர் ஆதரவு அளித்துள்ளனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் உள்ள அரசியல் கட்சி எது என்கின்ற கேள்விக்கு திமுக அல்லது அதிமுக ஆட்சி அமையும் என்றும் 80.7% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். வரும் காலத்தில் இவரால் தான் தமிழகம் தலை சிறக்கும் என நீங்கள் நம்புகின்ற இளம் தலைவர் யார் என்கின்ற கேள்விக்கு அண்ணாமலை முதலிடமும், இரண்டாவது இடத்தில் விஜய், மூன்றாவது இடத்தில் உதயநிதி உள்ளார். தற்போதைய அரசியல் சூழலில் யாருக்கு உங்கள் வாக்களிப்பார் என்ற கேள்விக்கு திமுக ஓட்டு போடுவோம் என்று 17.7% பேர், அதிமுகவுக்கு வாக்களிப்போம் என்று 17.3% பேரும், விஜய் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்போம் என்று 12.20% பேரும், தமிழகம் பாஜகவுக்கு 5%, பாமகவுக்கு 4.9% பேரும் கருத்து தெரிவித்துள்ளார்கள். சேலம் யாருக்கு ஓட்டு போடப்போவது இல்லை என 6% பேரும், மேலும் யாரும் ஓட்டு போடப் போவதில்லை என்று 6% பேரும், நோட்டாவுக்கு வாக்களிப்போம் என 3.3% பேரும், யார் ஓட்டு போடுவது என்று இன்னும் தீர்மானிக்கவில்லை என்று 8.3% பேரும் கூறியுள்ளனர். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தொடர்பாக நடத்தப்படும் கருத்து கணிப்பில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக கூட்டணியாக அமைந்தால் திமுக அணியை விட வித்தியாசத்தில் முன்னிலை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.